வணக்கம். நான் உங்கள் மோகனா. 24/8/2025 ஞாயிற்றுக்கிழமை. நகரம் செங்கல்பட்டு. செய்திகள் பாருங்க. தினத்தந்தி. மாமல்லபுரம் கிழக்கு கடற்கரை சாலையில் ஒரு வழி பாதையில் செல்ல வழி தெரியாமல் முடிக்கப்படாத சாலையில் சென்று 100க்கும் மேற்பட்ட வாகனங்கள் சிக்கி தவித்ததால் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்ட காட்சி. மாமல்லபுரம் ஆகஸ்ட் 24. மாமல்லபுரம் கிழக்கு கடற்கரை சாலையில் முடிக்கப்படாத சாலையில் சென்ற 100 வாகனங்கள் சிக்கி தவிப்பு. தடுப்புகள் அமைக்காததே காரணம் என டிரைவர்கள் குற்றச்சாட்டு. பார்க்கலாம். மாமல்லபுரம் கிழக்கு கடற்கரை சாலையில் முடிக்கப்படாத சாலையில் சென்று 100 வாகனங்கள் சிக்கி தவித்தன. தடுப்புகள் அமைக்காததே காரணம் என டிரைவர்கள் குற்றம் சாட்டினர். செங்கல்பட்டு மாவட்டம் கல்பாக்கம் அடுத்த கூவத்தூரில் இசையமைப்பாளர் அனிருத்தின் இசை நிகழ்ச்சி நேற்று நடந்தது. இந்த இசை நிகழ்ச்சியை கண்டு ரசிக்க ஆயிரக்கணக்கான சென்னை ரசிகர்கள் நூற்றுக்கணக்கான கார்களில் மாமல்லபுரம் கிழக்கு கடற்கரை சாலை வழியாக கூவத்தூருக்கு சென்று கொண்டிருந்தனர். மாமல்லபுரத்தை அடுத்த மணமை கிழக்கு கடற்கரை சாலை வழி சாலை விரிவாக்க பணிக்காக மேம்பால பணிகள் நடைபெற்று வருவதால் அங்கு ஒரு வழி பாதையாக மாற்றப்பட்டு வாகனங்கள் இயக்கப்பட்டு வருகிறது. இந்த வழியாக இசை நிகழ்ச்சிக்கு சென்ற வாகனங்கள் ஒரு வழி பாதையை கடந்து செல்லாமல் பேரிகார்டுகள் வைக்கப்படாததால் திடீரென முடிக்கப்படாத சாலை வழியாக சென்றன. இதனால் ஒரே நேரத்தில் 150க்கும் மேற்பட்ட கார்கள் மேடு பள்ளங்களாக உள்ள சாலையில் சிக்கிக் கொண்டன. பின்னர் ஒவ்வொரு கார்களுக்கும் ஆமை வேகத்தில் மணல் திட்டுகளில் சுமார் 2 கிலோமீட்டர் தூரம் வரை மெதுவாக ஊர்ந்து சென்று ஒரு வழி சாலையை அடைந்ததும் வழி தெரியாமல் சென்று 100க்கும் மேற்பட்ட வாகனங்கள் அரை மணி நேரத்திற்கு பிறகு மணமையை தாண்டி மீண்டும் கிழக்கு கடற்கரை சாலையில் இணைந்து அந்த கார்கள் பிறகு கூவந்தூர் இசை நிகழ்ச்சிக்கு சென்றன. தகவல் அறிந்த மணமை பகுதிக்கு வந்த மாமல்லபுரம் போலீஸ் இன்ஸ்பெக்டர் பாலமுருகன் அவர்கள் மற்றும் போலீசார் போக்குவரத்து நெரிசல் சீர் செய்து முடிக்கப்படாத சாலையில் வந்து கொண்டிருந்த வாகனங்களை நிறுத்தி இங்கு பணிக்கியல் முடிக்கப்படவில்லை எனவும் இந்த சாலையில் பயணிக்க வேண்டாம் எனவும் ஒரு வழி பாதையில் பயணிக்க அறிவுறுத்தினர். அதேபோல் கல்பாக்கம் வெங்காக்கம் கிழக்கு கடற்கரை சாலையில் இசை நிகழ்ச்சிக்கு சென்ற வாகனங்களால் கடும் போக்குவரத்து நெரிசல் தடுப்புகள் அமைக்கப்படாததே காரணம் என டிரைவர்கள் குற்றம் சாட்டினர். சதுரங்கப்பட்டினம் போலீஸ் சப் இன்ஸ்பெக்டர் திருநாவுக்கரசு தலைமையில் போலீசார் போக்குவரத்து நெரிசலை சீரமைத்து பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டதை காண முடிந்தது. ஆலந்தூர் ஆகஸ்ட் 24. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வெள்ளி செங்கோல் பெரும்பாக்கம் ராஜசேகர் வழங்கினார். அதிமுக பொதுச் செயலாளரும் முன்னாள் முதலமைச்சருமான எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்ற எழுச்சி பயணத்தை மேற்கொண்டு வருகிறார். அதன்படி செய்யூர் சட்டமன்ற தொகுதியில் பிரசாதம் செய்த எடப்பாடி பழனிசாமியை செங்கல்பட்டு கிழக்கு மாவட்ட அதிமுகவினர் வரவேற்றனர். அப்போது எடப்பாடி பழனிசாமிக்கு அதிமுக ஜெயலலிதா அம்மா பேரவை துணை செயலாளரான பெரும்பாக்கம் ராஜசேகர் அவர்கள் வெள்ளி செங்கோலை வழங்கினார். செங்கல்பட்டு கிழக்கு மாவட்ட பொறுப்பாளர் சீனிவாசன் அவர்கள், மாவட்ட செயலாளர் திருக்கழுகுன்றம் அவர்கள், ஆறுமுகம் அவர்கள் ஆகியோர் உடனிருந்தனர். டிஜிட்டல் தாம்பரம் ஆகஸ்ட் 24. கைது செய்வதாக மிரட்டி பெண்ணிடம் 1.25 கோடி மோசடி, 2 பேர் கைது. சென்னை அடுத்த தாம்பரம் பகுதியை சேர்ந்தவர் சரோஜா தேவி, வயது 60, ஓய்வு பெற்ற வங்கி ஊழியரான இவரை வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொண்டு பேசிய மர்ம நபர் தன்னை போலீஸ் என கூறி அறிமுகம் செய்தார். மேலும் அவர் உங்களுக்கு தடை செய்யப்பட்ட பொருட்கள் உள்ள பார்சல் வந்துள்ளது, அதனால் உங்களை டிஜிட்டல் கைது செய்து உள்ளோம். உங்களிடம் உள்ள பணத்தை சோதனை செய்ய வேண்டும். நாங்கள் கூறும் வங்கி கணக்கிற்கு பணத்தை அனுப்பும்படி மிரட்டினர். அதன் உண்மை என்று நம்பிய சரோஜா அவர் தெரிவித்த வங்கி கணக்கிற்கு ரூபாய் 1.24 கோடியை அனுப்பினார். அதன் பிறகு அந்த நபரை தொடர்பு கொள்ள முடியவில்லை. அதன் பிறகு தான் அவர் தன்னை ஏமாற்றப்பட்டது அறிந்தார். இது குறித்து
புகாரின் பேரில் தாம்பரம் மர்மநகர இணையவழி குற்றப்பிரிவு போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரித்தனர். விசாரணையில் இந்த மோசடியில் ஈடுபட்டது ஒடிசாவை சேர்ந்த தாவத் பிரவீன்குமார் மற்றும் மல்லவரப்பு ரமேஷ் என்பது தெரிய வந்தது. தனிப்படை போலீசார் ஒடிசா சென்று 2 பேரையும் கைது செய்து சென்னை அழைத்து வந்தனர். அவர்களிடமிருந்து 8 செல்போன்கள், 2 ATM கார்டுகள், 2 சிம் கார்டுகள், ஒரு லேப்டாப் மற்றும் ஒரு கார் ஆகியவற்றை போலீசார் பறிமுதல் செய்தனர். மேலும் அவர்கள் பயன்படுத்திய 2 வங்கி கணக்குகளையும் போலீசார் முடக்கினர். திருப்போரூர் ஆகஸ்ட் 24 கடன் தகராறில் 2 பேருக்கு அரிவாள் வெட்டு. திருப்போரூர் அடுத்த மேலையூர் அம்பேத்கர் தெருவை சேர்ந்தவர் செல்வம். இவரது மகன் தினேஷ்குமார் வயது 20 மறைமலை நகர் அருகே தனியார் நிறுவனத்தில் வேலை பார்த்து வருகிறார். சில ஆண்டுகளுக்கு முன்பு நெல்லிக்குப்பத்தை சேர்ந்த நண்பர் சரத், அவருக்கு வயசு 20 என்பவரிடம் 2000 கடன் வாங்கியதாக தெரிகிறது. நேற்று மாலை கொட்டாமேடு கிராமத்தில் திடீரென தினேஷ்குமாரை சந்தித்த சரத் கடனாக வாங்கிய 2000 திருப்பி கேட்டார். சரத்துக்கு ஆதரவாக சேது மற்றும் வசீகரன் ஆகியோர் தகராறில் ஈடுபட்டனர். தினேஷ்குமார் தன்னிடம் ரூபாய் 1000 மட்டும் இருப்பதாகவும் மீதி தொகையை பிறகு தருவதாகவும் தெரிவித்ததாக கூறப்படுகிறது. இதனால் இருவருக்கும் இடையே வாய் தகராறு ஏற்பட்டது. தினேஷ்குமாருக்கு ஆதரவாக வந்த நண்பர் எழிலரசன் சண்டையை விலக்கிவிட்டார். திடீரென சரத் தான் மறைத்து வைத்திருந்த கத்தியை எடுத்து தினேஷ்குமாரிடம் தலையில் தடுக்க வந்த எழிலரசனின் முதுகிலும் வெட்டி விட்டு தப்பிச் சென்று விட்டார். அங்கிருந்தவர்கள் இருவரையும் மீட்டு அங்குள்ள தனியார் ஆஸ்பத்திரி சிகிச்சைக்காக சேர்த்தனர். ஆஸ்பத்திரியில் தகவலின் பேரில் திருப்போரூர் போலீசார் விரைந்து சென்று தினேஷ்குமாரிடம் புகாரை வழக்கு பதிவு செய்து கத்தியால் வெட்டிய சரத் மற்றும் அவரது நண்பர்கள் சேது மற்றும் வசீகரன் ஆகியோரை தேடி வருகின்றனர். மதுராந்தகம் ஆகஸ்ட் 24 கற்பக விநாயகர் இன்ஜினியரிங் கல்லூரியில் 1ஆம் ஆண்டு மாணவர்கள் வரவேற்பு விழா. செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகத்தை அடுத்த சின்ன கொல்லம்பாக்கத்தில் உள்ள கற்பக விநாயகா என்ஜினியரிங் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரியில் 1ஆம் ஆண்டு மாணவர்களை வரவேற்கும் விழா மற்றும் அறிமுக விழா ரகுபதி சரோஜா கலையரங்கத்தில் நடந்தது. கல்லூரி முதல்வர் காசிநாத பாண்டியன் வரவேற்று பேசினார். கல்லூரி நிர்வாக இயக்குனர் டாக்டர் அவர்கள் அண்ணாமலை தலைமை தாங்கி சிறப்புரையாற்றினார். விழாவில் கல்லூரி முதல்வர் மற்றும் அசோசியேட் டீன்கள் மற்றும் துறை தலைவர்கள், பேராசிரியர்கள், மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களுக்கு அறிமுகம் செய்து வைக்கப்பட்டனர். விழாவில் கலந்து கொண்ட அனைவரும் மாணவர்களுக்கு வழிகாட்டும் விதமாக பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து கொண்டு வாழ்த்துக்களை தெரிவித்தனர். செய்யூர் ஆகஸ்ட் 24 வணிகர் சங்க பேரவையில் சார்பில் துப்புரவு பணியாளர்களுக்கு நலத்திட்ட உதவிகள். தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பின் செங்கல்பட்டு தெற்கு மாவட்ட பொதுக்குழு கூட்டம் செய்யாறில் நடைபெற்றது. கூட்டத்திற்கு செங்கல்பட்டு தெற்கு மாவட்ட தலைவர் GJ பிரபாகரன் தலைமை தாங்கினார். மாநில துணைத் தலைவர்கள் S உத்தரகுமார், அப்துல் சமது ஆகியோர் முன்னிலை வகித்தனர். முன்னதாக மாவட்ட செயலாளர் AGD துரைராஜ் வரவேற்றார். இந்த கூட்டத்தில் தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பின் மாநில தலைவர் AM விக்ரம் ராஜா கலந்து கொண்டு செங்கல்பட்டு தெற்கு மாவட்டத்தில் புதிய நிர்வாகிகளை தேர்வு செய்து விளக்க உரையாற்றினார். அதனைத் தொடர்ந்து செய்யூர் வணிகர்கள் நல சங்கத்தின் ஆண்டு விழா நடைபெற்றது. விழாவுக்காக சங்க தலைவர் M கருணாமூர்த்தி தலைமை தாங்கினார். செயலாளர் S சண்முகம் ஆண்டறிக்கை வாசித்தார். சங்க பொருளாளர் திலீப் சர்மா வரவு செலவு கணக்குகளை தாக்கல் செய்தார். இதில் செய்யூர் ஊராட்சியில் பணிபுரியும் துப்புரவு பணியாளர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. தாம்பரம் ஆகஸ்ட் 24 நலம் காக்கும் ஸ்டாலின் அவர்கள் சிறப்பு மருத்துவ முகாம் அமைச்சர் தாமு அன்பரசன் அவர்கள் தொடங்கி வைத்தார். சென்னை அடுத்த கிழக்கு தாம்பரத்தில் உள்ள தனியார் பள்ளியில் நலம் காக்கும் ஸ்டாலின் அவர்கள் சிறப்பு மருத்துவ முகாம் நடைபெற்றது. முகாமை சிறு குறு நடுத்தர தொழில்துறை அமைச்சர் தாமு அன்பரசன் அவர்கள் குத்துவிளக்கு ஏற்றி தொடங்கி வைத்தார். பின்னர் பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் அவர் வழங்கினார். முகாமில் செங்கல்பட்டு மாவட்ட கலெக்டர் சேகா அவர்கள், SR ராஜா அவர்கள், MLA தாம்பரம் மாநகராட்சி கமிஷனர் பாலச்சந்தர் அவர்கள், மேயர் வசந்தகுமாரி அவர்கள், துணை மேயர் காமராஜ் அவர்கள், மண்டல குழு தலைவர்கள் S சந்திரன் அவர்கள்,
டி காமராஜ் அவர்கள் மற்றும் சுகாதாரத்துறை அதிகாரிகள் கலந்து கொண்டனர். தாம்பரம் ஆகஸ்ட் 24. தாம்பரம் அருகே காரில் சென்று ஆடுகளை திருடிய கும்பல் கண்காணிப்பு கேமரா காட்சியால் சிக்கினர். தாம்பரம் அருகே காரில் சென்று ஆடுகளை திருடி இறைச்சியாக்கி விற்பனை செய்த 4 பேர் கும்பலை கண்காணிப்பு கேமரா காட்சிகளை வைத்து போலீசாருக்கு கைது செய்தது. சென்னை தாம்பரம் அடுத்த சேலையூர் அருகே உள்ள வெங்கை வாசல் பாரதி தாசன் தெருவை சேர்ந்தவர் பன்னீர்செல்வம் என்ற சுரேஷ், வயது 53. இவர் 30 ஆடுகள் 10 மாடுகளை வைத்து பால் வியாபாரம் செய்து வருகிறார். வேங்கை வாசல் இந்திரா நகர் பகுதியில் உள்ள காலி இடத்தில் ஆடு மாடு மற்றும் மாடுகளை மேய்ச்சலுக்காக விட்டுவிட்டு பன்னீர்செல்வம் வீட்டுக்கு சென்று விட்டார். மாலையில் ஆடுகளை மந்தைக்கு அழைத்து வர சென்ற போது 13 ஆடுகள் மாயமாகி இருப்பதை கண்டு அதிர்ச்சி அடைந்தார். இது குறித்து பன்னீர்செல்வம் அளித்த புகாரின் பேரில் சேலையூர் குற்றப்பிரிவு போலீஸ் இன்ஸ்பெக்டர் மகுடீஸ்வரி தலைமையில் போலீசார் வழக்கு பதிவு செய்து அந்த பகுதியில் உள்ள கண்காணிப்பு கேமரா காட்சிகளை ஆய்வு செய்தனர். அதில் காரில் வந்த கும்பல் அங்கு மேய்த்து கொண்டிருந்த ஆடுகளை திருடிச் செல்லும் காட்சி பதிவாகியிருந்தது. காரின் பதிவு எண்ணெய் மற்றும் கண்காணிப்பு கேமரா காட்சிகளை வைத்து ஆடுகளை திருடியதாக சென்னை பாலவாக்கம் பகுதியை சேர்ந்த அருண்குமார் 29, பாலகிருஷ்ணன் 40, கண்ணகி நகர் பகுதியை சேர்ந்த ஆயஸ் சுதீன் 25, நீலாங்கரை பகுதியை சேர்ந்த தாரிக் அகமது 42 ஆகிய 4 பேரை சேலையூர் போலீசார் கைது செய்தனர். விசாரணையில் ஆயுசுதீன் கோழி இறைச்சி விற்பனை கடையில் வேலை செய்த போது அங்கு வேலை பார்த்த மற்றொரு ஊழியருடன் தகராறு ஏற்பட்டதால் வேலையை விட்டு நின்றுவிட்டார். அப்போது அவருக்கு பழக்கமான ஆட்டோ டிரைவர்கள் அருண்குமார், பாலகிருஷ்ணன் இருவரும் சொந்தமாக கார் வாங்கி அதில் சென்று ஆடுகளை திருடி விற்றால் நன்றாக சம்பாதிக்கலாம் என்றனர். அதை நம்பியே ஆயுசுதீன் சொந்தமாக கார் வாங்கினார். இதையடுத்து 3 பேரும் சென்னை புறநகர் பகுதிகளில் கார்களில் சென்று ஆடுகளை திருடி அதை வெட்டி 1 கிலோ 550க்கு சென்னை நீலாங்கரையில் ஆட்டிறைச்சி கடை நடத்தி வரும் தாரிக் அகமதுக்கு விற்றனர். திருட்டு ஆடுகளை இறைச்சியாக வாங்கிய அவர் சின்ன நீலாங்கரையில் கடையில் வைத்து விற்பனை செய்தது போலீசார் விசாரணையில் தெரிய வந்தது. ஆடுகளை திருட பயன்படுத்திய காரை பறிமுதல் செய்த போலீசார் கைதான 4 பேரையும் சிறையில் அடைத்தனர். நகரம். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைகிறது. மேலும் வேறொரு செய்தியுடன் நான் உங்களை சந்திக்கும் வரை அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆர். மோகனா.